வாங்க தம்பி, காஃபி எடுத்து. தேங்க்ஸ்ங்க. எமங்கிட்ட புருஷ உயிரை சண்டை போட்டு ஒருத்தி வாங்கினால, அவ பேர் என்ன? எனக்கு தெரியும், சரோசா தேவி. இல்ல, அது வந்து சாவித்ரி. சாவித்ரி சாவித்ரி அதே மாதிரி தான் எங்க அத்தை கிட்ட சண்டை போட்டு புனிதா உங்களை வர வச்சிருக்கா. அண்ணா, அப்ப அத்தை நீ எம்என்னு சொல்றியா? ஐயோ, இல்ல இல்ல, நான் அப்படிலாம் சொல்லல, ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். டேய், என்னடா பொல்லாத உதாரணம்? கண்ட மாதிரி பேசிட்டு இருக்கடா. இப்படி பேசி பேசியேதான் ஒரு நல்ல எதிர்காலத்தை இன்னொருத்தர்கிட்ட தொலைச்சிட்டு நிக்கிற. நீங்க காஃபி சாப்பிடுங்க தம்பி. என்ன தம்பி, புனிதாவை தேடுறீங்களா? ஆமாங்க, புனிதாவையும் அவங்க அம்மாவையும் காணும். அம்மாக்கு கட்டு மாத்துறதுக்காக அக்கா தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க மாம்ஸ். ஓ சரிங்க. மாப்பிள்ள, நீங்க முதல்ல எங்களை மன்னிக்கணும். என்னதான் இருந்தாலும் நானும் மரகதமோ முறையா வந்து உங்களை கூப்பிட்டு இருக்கணும். அதனால வர முடியலன்னு போன் பண்ணி கூப்பிட்டது தப்புதான். என்னமாமா நீங்க என்ன உங்க சரவண மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்பதான் என்கிட்ட உங்களுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்க தோணாது. நீங்க எப்படி கூப்பிட்டாலும் என்ன மாமா, அதான் வந்துட்டேன்ல. அதுக்கு இல்ல, என்ன இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? இப்ப இதையே எடுத்துக்கங்களேன், மாப்பிள்ளையும் என் தங்கச்சியும் நேர்ல வந்து உங்க வீட்டுல கூப்பிட முடியாம போயிடுச்சு. அதனால தானே இப்ப உங்க அப்பாவும் தங்கச்சியும் வரல. ஆச்சு இல்ல, அவருக்கு உடம்பு முடியல, அதனாலதான் வர முடியல. அது நீங்க என்னவோ சொல்றீங்க, நாங்களும் நம்பிடுறோம். என்ன மறுத்து பேசவா முடியும்? இல்ல, விஷயம் என்னன்னா, அது புனிதா எந்த காலத்திலயும் அவ அம்மாவை எதிர்த்து எதுவும் பேசினதே கிடையாது. அம்மானாலே பாசம் இருக்கிற ஒரு பொண்ணு. ஆனா இன்னைக்கு அதே புனிதா உங்களுக்காக அவ அம்மாவையே எதிர்த்துக்கிட்டு நிக்கிறா. உங்களுக்காக இவ்வளவு தூரம் பண்ற ஒரு பொண்ணுக்காக நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா, இங்க வந்து இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காத, அதுக்காக சொல்றேன். ஏன் பெரியப்பா, இந்த வீட்டுக்கு வந்து நான் மட்டும் அவமானப்பட்டது பத்தலையா? அண்ணனும் வந்து அவமானப்படணுமா என்ன? கொஞ்சம் இருமா, நான் பேசிக்கிறேன். முதல்ல தெய்வான விஷயத்தை பார்ப்போம். மற்றதெல்லாம் ஏற்கனவே பேசினது தானே. ஆமா ஆமா ஆமா, பேசினதான். இருந்தாலும் அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு ஒரு விண்ணப்பமா வைக்கிறேன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப நல்லா யோசிங்க தான் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் வீட்டோட மாப்பிள்ளைய வந்தவன் தானேன்னு சொல்லி அவமானப்படுத்துங்க. இதெல்லாம் ஒன்னும் புதுசு இல்லையே பெரியப்பா. அதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆமா, சரி வராது. ஆமா, இவங்க பெரிய டீச்சரு, சரி தப்புன்னு பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏய், உன்கிட்ட நான் பேசவே இல்லை. நானும் உன்கிட்ட பேசல. என்னதான் புனிதா கம்மல அத்தை உயிரா இருந்தாலும் அவங்க ஒன்னும் அக்காக்கு அம்மா கிடையாது, சித்தி தானே. அடிக்கடி அதை மறந்து போயிடுறாங்க. ஏய், அக்கா மேல இருக்க பாசம் சரவண மாமா மேல கூட கிடையாது. அது தெரியுமா உனக்கு? இதோ பாரு, நீ பேசுறது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சது. அதான் நடந்தது எல்லாத்தையும் ஒப்பிக்க நீ இருக்கியேம்மா, போய் சொல்லு. தெய்வான, நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்குமா? புனிதாவை வச்சு சரவணாவை நம்ம கம்பேர் பண்றது ஒரு மோசமான நோய். புனிதாவோட அம்மா இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாரு. புனிதா மேல அவங்க அம்மா எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம அம்மா சித்தின்னு தரம் பிரிக்க கூடாது. சரவணனை புனிதா கூட கம்பேர் பண்ணா உனக்கு அப்படித்தான் தோணும். எதையுமே நியாயமா பேசுற நீ இதையும் கொஞ்சம் நியாயமா யோசிச்சு பாருமா. பாரு, இனிமே உன் வாயில இருந்து அத்தா அவங்களோட அம்மா கிடையாது, சித்தி தான்னு சொல்லக்கூடாது. ஓகே, புரியுதா? அவங்க புனிதாக்கு உறவு முறையில சித்தி தான். அதுக்காக நாம போதும் கபிலன்.
புனிதா என் அம்மாவை எனக்கு சித்தின்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. புனிதா மாப்பிள்ள அந்த அப்பா நீங்க இருங்கப்பா. அம்மாவை நீங்க சித்தின்னு சொல்றதை நான் கேட்டேன். அக்கா அண்ணன் எதுவும் தப்பா சொல்லல. தெய்வான நீ பேசாத. எனக்கும் கபிலனுக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தையில யாரும் தலையிட வேணாம்.